எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போகுது. ஏன்னா நிறைய சகோதரிகள் என்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி. என்கிட்ட பெரிய வசதி கிடையாது. ஆனா எனக்கும் சுயமா சம்பாதிக்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்றது தான். வெறும் மோட்டிவேஷன் மட்டும் கொடுத்தா பத்தாது. அதுக்கு ஒரு வழியும் சொல்லணும் தான் இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணியிருக்கேன். வெறும் 3000 ரூபாய் மட்டும் வச்சுக்கிட்டு உங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்றத பத்தி ரொம்ப டீப்பா ப்ராக்டிக்கலா பேச போறோம். வெளியே போயிட்டு வேலை பார்க்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க, குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிற தாய்மார்கள், இவங்க எல்லாருக்குமே இது ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு நம்மளோட ஸ்ரீ பிரீஸ்பிரே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லேயும் சமையல் பண்ணுறோம். ஆனால் இன்னைக்கு காலத்தில் சுத்தமான மிளகாய் தூள், சாம்பார் பொடி, இட்லி பொடி இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. இதையே ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம். ஹோம்மேட் மசாலா மற்றும் ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ். முதலீடு 3000 ரூபாயில் காய்கறி மார்க்கெட் போயிட்டு மிளகாய், மல்லி, பெருங்காயம்னு மொத்தமாக வாங்கிட்டு வரலாம். 1000 ரூபாயில் பேக்கிங் மெட்டீரியல்ஸ் வாங்கலாம். இதை எப்படி ஆரம்பிக்கலாம்? முதல்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட ஒரு 10 பேக்கெட் சாம்பிள் கொடுத்து பாருங்க. டேஸ்ட் பிடிச்சிருந்தா அவங்களே தேடி வருவாங்க. அப்புறமா சின்ன சின்ன கடைகள்ல சப்ளை பண்ணலாம். வருமானம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ மசாலால உங்களால 200 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரைக்கும் லாபம் பார்க்க முடியும். அடுத்ததா 2வது ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இப்போல்லாம் கெமிக்கல் இல்லாத ஆர்கானிக் சோப்புகளுக்கு பயங்கர டிமாண்ட் இருக்கு. குப்பைமேனி சோப்பு, நலங்கு மாவு சோப்புன்னு நீங்க வீட்லயே பண்ணலாம். ஹோம்மேட் சோப் மற்றும் மெழுகுவர்த்தி தயாரிக்கிறது. முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா சோப் பேஸ், வாசனை திரவியங்கள், அது கூடவே மோல்டுகள் வாங்குறதுக்கு 2000 3000 ரூபாய் போதுமானதா இருக்கும். இதெல்லாம் ஆன்லைன்லயே அமேசான், மீஷோ ஆப் இந்த மாதிரிலாம் ஆன்லைன்லயே கிடைக்கும். ஸோ லாபம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோப் செய்யறதுக்கு 20 ரூபாய் ஆகுதுன்னா தாராளமா 50 ஒரு 60 ரூபாய்க்கு விற்கலாம். ஸோ கிஃப்ட் ஆர்டர்ஸ் எடுத்தா இன்னுமே லாபம் அதிகமா இருக்கும். உங்களுக்கான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு அழகா பேக்கிங் பண்ணுங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமாவே ஆரம்பத்துல நிறைய ஆர்டர்ஸ் எடுக்கலாம். இது எல்லாத்தையும் பத்தி பின்னாடி இன்னுமே நம்ம டீப்பா பேசலாம். இப்போ ரொம்ப ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ அடுத்ததான் மூணாவது ஐடியா என்னன்னா தையல் மற்றும் மெஹந்தி கலை. உங்களுக்கு தையல் தெரியும்னா புதுசா மெஷின் வாங்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. பழைய மெஷின் இருந்தாலே போதுமானதா இருக்கும். இல்ல செகண்ட் ஹேண்ட்ல நிறையவே மெஷின்ஸ் கிடைக்குது. நீங்க அதை வாங்கினீங்கன்னா குறைஞ்ச முதலீட்டுல நம்ம செஞ்சுக்கலாம் இந்த பிசினஸ். ஆல்ட்ரேஷன் ஒர்க் இல்லாட்டி பிளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மெஹந்தி போடுறது, இதுக்கு முதலீடே கிடையாது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனு இல்லாட்டி இந்த மாதிரி மஞ்சள் நீராட்டு விழா ஃபங்க்ஷனு, இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனுக்கு மெஹந்தி போடுறது ஒரு ட்ரெண்டிங்காவே மாறிடுச்சு. அதுக்கு ஏகப்பட்ட இன்கம் கிடைக்குதுங்க. நல்லாவே அதுக்கு ஒரு சார்ஜஸ் வாங்குறாங்க. ஸோ மெஹந்தி போட கத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு பெருசா இன்னுமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அந்த மெஹந்தி வாங்குறதுக்கும் அதை நம்ம கத்துக்கிறதுக்கு மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ரெண்டாவது இந்த டைலரிங் பார்த்தீங்கன்னா டைலரிங் மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹேண்ட்ல வாங்கிக்கலாம். இப்போ நிறைய பேத்துக்கு பிளவுஸ் தைக்க தெரியாது, இல்லை ஒரு கவுன், சுடிதார் இதெல்லாம் தைக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான டிப்ஸ் என்னன்னா ஆல்ட்ரேஷன் ஒர்க். இப்போ எல்லாமே பிளவுஸ் தைக்கிறதுக்கு இல்லை சுடிதார் தைக்கிறதுக்கு எல்லாமே ஷாப்ஸ் இருக்கு. ஆனால் நிறைய பேர் நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்றதுக்கு மேக்சிமம் ஷாப்ஸ் கிடையாது. நம்ம நார்மலான ஒரு பிளவுஸ் கடையில போய் கொடுத்தா கூட, பிளவுஸ் தைக்கிற கடையில கொடுத்தா கூட பார்த்தீங்கன்னா அவங்க டைம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க இது எல்லாத்துக்கும். அதுவே நீங்க ஜஸ்ட் அந்த தையல் அடிக்கிற வேலை மட்டும் கரெக்டாக கத்துக்கிட்டீங்கன்னா ஆல்ட்ரேஷன் ஒர்க் செய்து தரப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு போர்டு போட்டுட்டு மினிமம் சார்ஜ் அதுக்கு வாங்கிக்கலாம். ஒரு 20 ரூபீஸ்ல இருந்து 40 ரூபீஸ் கிட்ட சும்மா ஜஸ்ட் ஒரு ஆல்ட்ரேஷனுக்கு அப்படின்ற மாதிரி நீங்க பிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆல்ட்ரேஷனுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் கொண்டு கொடுப்பாங்க. அதை நீங்க சீக்கிரமாவும் முடிச்சு கொடுக்கலாம். அவங்களோட வேலை பலுமே ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த ஒர்க் பெண்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒர்க்கா இருக்கும். ஏன்னா ஒரு ஷார்ட் டைம்ல நம்ம பிளவுஸ் தைக்க கத்துக்கிட்டு இல்லாட்டி ஒரு சுடிதார் தைக்க கத்துக்கிட்டு அதுக்காக ஒரு ஷாப் ஆரம்பிக்கிறதுன்றது கொஞ்சம் சிரமமாவே இருக்கும். ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்காக இதை நான் சொல்லலை. ஸோ இது புதுசா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஷார்ட் டைம்ல இந்த மாதிரி நீங்க ஆரம்பிக்கணும்னா ஜஸ்ட் ஆல்ட்ரேஷன் ஒர்க் மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா சூப்பரான ஒரு வருமானம் கிடைக்கும். டெய்லியுமே உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸஸ் ஆல்ட்ரேஷனுக்கு கிடைக்கும். இது மூலமா ஒரு குறைஞ்ச வருமானம் நாளடைவுல அதுவே ஒரு மிகப்பெரிய வருமானமாகவும் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. வெறும் ஒரு 500 ரூபாய்க்கு மெஹந்தி கோன் வாங்கி பயிற்சி எடுத்தாலே போதும். இந்த டைலரிங் மிஷின்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கே செகண்ட் ஹேண்ட்ல கிடைக்குது. ஸோ அதை வாங்கி ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணுங்க. பிசினஸ் டெவலப் பண்ணும்போது டெவலப் ஆன பிறகு நம்ம புதுசா கூட வாங்கிக்கலாம்.
ஒரு கல்யாண ஆர்டர் எடுத்தாலே பார்த்தீங்கன்னா இந்த மெஹந்திக்கெலாம் ஒரு 2000லேருந்து ஒரு 5000 வரைக்கும் நம்ம சம்பாதிக்கலாம். இது உங்களோட திறமை சார்ந்த விஷயம் தான். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஐடியாவாக இருக்கும். அடுத்ததான் 4வது ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதாவது வீட்டில இருந்தே விளம்பரம் செய்யறது. பெரிய அளவுல காசு செலவு செய்யாம வாடிக்கையாளர்களை பிடிக்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து சொல்றேன். வாட்ஸ்அப் குரூப் உங்க ஏரியாவில் இருக்கிற பெண்கள் வந்து குரூப்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டாவதா உங்களோட போன்ல ஸ்டேட்டஸ் வந்து நீங்க வைக்கலாம். தினமும் உங்களோட தயாரிப்பு நீங்க என்ன தயாரிக்கிறீங்களோ அதோட ஒரு போட்டோ இல்லாட்டி வீடியோ வந்து ஸ்டேட்டஸ்ல வைங்க. அடுத்ததா வந்து கூகுள்ல மை பிஸ்னஸ் உங்களோட வீட்டை ஒரு கடையா கூகுள் மேப்ல பதிவு செய்யுங்க. இது வந்து ரொம்பவே இலவசம் தான். ஸோ நீங்க கடை எடுக்கணும்னே அவசியம் கிடையாது. உங்களோட வீட்டில் ஒரு பகுதியை வந்து நீங்க உங்களோட இந்த பிஸ்னஸ்க்காக நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு வாடகை பிரச்சனையும் இருக்காது. வீட்டில் இருக்கவங்களும் நல்லாவே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து லாஸ்ன்றதெல்லாம் பெருசா இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா மினிமமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். வீட்ல இருந்து அதை நம்ம வந்து டெவலப்மெண்ட்டும் பண்றோம். ஸ்டார்டிங்ல ஸ்லோவா இருக்கும், ஆனா போக போக பாத்தீங்கன்னா நல்லாவே டெவலப்மெண்ட் வந்து கொடுக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 5வது ஐடியா. இதை வந்து ஐடியான்னு சொல்லலாம், இல்லை வந்து இது ஒரு சப்போர்ட் சிஸ்டம். நீங்க வந்து இதை வந்து இந்த பிஸ்னஸ் எல்லாமே வந்து ஒரு தைரியமா வந்து பண்றதுக்கு அரசு உதவியை வந்து நீங்க நாடலாம். அதோட உரிமமும் நம்ம வந்து பெறணும். அதாவது லைசன்ஸ் மற்றும் சப்போர்ட். FSSAI உணவு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வீட்டுல சமைச்சு வித்தாலும் இதுக்கு பதிவு செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த FSSAI இந்த வந்து அப்ரூவல் வந்து கண்டிப்பா வாங்கணும். அப்படி நீங்க வந்து கரெக்டா அரசுல வந்து நீங்க பதிவு பண்ணி இந்த லைசன்ஸ் கரெக்டா வாங்குற பட்சத்துல உங்களோட பிசினஸும் எந்த தங்கு தடையும் இல்லாமலே வந்து நடக்கும். இது பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் ப்ராடக்ட்லாம் நம்ம பண்றோம் இல்லையா, அதுக்கு வந்து கண்டிப்பா நம்ம வந்து FSSAI இதோட லைசன்ஸ் வந்து நம்ம எடுத்தே ஆகணும். இது நீங்க ஆன்லைன்ல எளிதாவே வந்து பதிவு செஞ்சு நீங்க வந்து வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதை நீங்க வந்து கரெக்டா செய்யற பட்சத்துல உங்களோட இந்த குட்டி குட்டி ஹோம் பிசினஸ்க்கு, அதாவது இந்த ஃபுட் சம்பந்தமான பிசினஸ்க்கு எந்த இஷ்யூஸ்மே வந்து ஃபியூச்சர்ல வராது. நீங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போதே ப்ராப்பரா ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எந்த தங்கு தடியுமே இல்லாம அது பாட்டுக்கு அழகா முன்னேறிக்கிட்டே இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா MSME பதிவு. இது வந்து இலவசம் தான். இது இருந்தா வருங்காலத்துல நீங்க லோன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். இப்ப குட்டியா பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஆனா அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் தேவைப்படும் இல்லையா. ஸோ அது கூட வந்து நம்ம கையில இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நீங்க அரசு உதவி வந்து நிறையவே வந்து இந்த மாதிரி சுய தொழில் செய்ய விரும்புகிற பெண்களுக்கு வந்து நிறையவே வந்து உதவிகள் வந்து செய்கிறாங்க. அதில் வந்து நீங்கள் பதிவு செஞ்சுக்கிட்டு அது மூலிமா ஒரு சின்னதாக ஒரு லோன் எடுத்து நீங்கள் உங்களோட பிஸ்னஸை வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாதுங்க. அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் லைசன்ஸு, அரசோட அங்கீகாரம், இது எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக வந்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லா ப்ராப்பராக வந்து அது growth நோக்கி போக ஆரம்பிக்கும். இப்போதைக்கு நீங்க ஒரு இல்லத்தரசியா இருக்கலாம், ஆனா உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் வேணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. இந்த 3000 ரூபாய் உங்களோட வாழ்க்கைய மாத்த போற முதல் அடியா இருக்கட்டும். உங்களுக்கு இந்த 5 ஐடியாஸ்ல உங்களுக்கு எந்த ஐடியா, அதாவது எந்த பிசினஸ் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல அதை பத்தி இன்னும் நம்ம தெளிவா பேசலாம். இப்போ ஐடியாஸ் வந்து நம்ம கொடுத்தாச்சு, அதை எப்படி வந்து நம்ம கையாளுறது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா முதலீடை பிரிச்சு கையாளுறது. அதாவது வந்து பட்ஜெட் அலோகேஷன். என்கிட்ட ஒரு 3000 ரூபாய் இருக்கு, மொத்தமா போயிட்டு பொருள் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா பிசினஸ்ல எதிர்பாராத செலவுகள் வந்து வரும். உதாரணமா நீங்க ஒரு ஊறுகாய் பிசினஸ் வந்து பண்றீங்கன்னு வச்சுப்போமே, 2000 ரூபாய்க்கு நீங்க வந்து அதுக்கு என்ன காய் வச்சு அந்த ஊறுகாய் பண்றீங்களோ அந்த காய் வந்து வாங்கிக்கணும். காய், எண்ணெய், மசாலா இதெல்லாம் வாங்கிக்கணும். மீதி வந்து ஒரு 500 ரூபாயில நல்ல தரமான கண்ணாடி பாட்டில்கள் வந்து வாங்கணும். பிளாஸ்டிக் வந்து தவிர்த்துடலாம். அப்போதான் வந்து உங்களுக்கான அந்த பொருட்களுக்கான அந்த தரம் வந்து தெரியும். மீதி 500 ரூபாய் இருக்கு இல்லையா, அதை வந்து அவசர தேவைக்கு வச்சுக்கணும். இந்த 3000 ரூபாயை இப்படிதான் நீங்க பிரிச்சுக்கணும். சகோதரிகளே, உங்ககிட்ட இருக்கிற 3000 ரூபாயை 3ஆ பிரிங்க. 2 பங்கு முதலீடுக்கு, 1 பங்கு விளம்பரத்துக்கும் அவசர தேவைக்கும். அப்போதான் பிசினஸ்ல பதட்டம் வந்து இருக்காது. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர்களை பிடிக்கிறது. பிராக்டிக்கலான ஒரு மார்க்கெட்டிங் இதுதான். விளம்பரம்னா பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கறது கிடையாது. ஆரம்பத்துல வாய் வார்த்தை தான் பெரிய விளம்பரமாவே இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு இட்லி பொடி பிசினஸ் பண்றீங்கன்னா முதல்ல ஒரு 20 சின்ன பாக்கெட் 50 கிராம் வந்து போடுங்க. உங்க தெருவில் இருக்கிறவங்களுக்கு, உங்களோட பையன் படிக்கிற ஸ்கூல்ல, பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல, அந்த மாதிரி மற்ற அம்மாக்களுக்கு சாம்பிள் வந்து கொடுங்க.
காசு கொடுத்து வாங்க சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ருசியை காமிங்க. ஒரு தடவை உங்களோட பொடியோட டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் அவங்களே ஃபோன் பண்ணி ஆர்டர் வந்து கொடுப்பாங்க. மூணாவதா பார்த்தீங்கன்னா சரியான விலை வந்து நிர்ணயம் பண்ணணும். இதுல தான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க. நஷ்டம் வராம இருக்க இந்த கணக்கை நீங்க வந்து பார்த்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாக்கெட் மசாலா செய்யறதுக்கு 30 ரூபாய் ஆகுதுன்னா உங்களோட உழைப்புக்கு ஒரு 10 ரூபாய், லாபத்துக்கு ஒரு 10 ரூபாய்னு சேர்த்து மொத்தமா 50 ரூபாய்க்கு வந்து நீங்க விற்கணும். நம்மளோட உழைப்பை நம்ம குறைவா மதிப்பிடக்கூடாது. ஒரு பொருள் செய்ய நீங்க எவ்வளோ நேரம் செலவு பண்றீங்களோ அதுக்கும் ஒரு விலை வந்து வைங்க. அப்போதான் அந்த பிசினஸ்ல உங்களுக்கு ஒரு திருப்தி வந்து கிடைக்கும். நாலாவதா பாத்தீங்கன்னா டிஜிட்டல் உதவியை நாடுறது. இன்னைக்கு எல்லார்கிட்டயும் ஃபோன் இருக்கு. அதை எப்படி பிசினஸ்க்கு பயன்படுத்துறதுன்னு தான் நம்ம வந்து பார்க்கணும். உதாரணமா நீங்க தைக்கிற பிளவுஸ் டிசைனையோ இல்லாட்டி நீங்க செஞ்ச சோப்பையோ போட்டோ எடுக்கும்போது நல்ல வெளிச்சத்துல ஒரு ஜன்னல் ஓரமா வச்சு எடுங்க. அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க. உங்க போனு வெறும் வீடியோ பார்க்க மட்டும் கிடையாதுங்க, அது உங்க கடையோட ஷோகேஸ். சரிங்களா? அழகா போட்டோ எடுங்க, தினமும் அப்டேட் பண்ணுங்க. உங்க சொந்தக்காரங்க கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லி அவங்க ஸ்டேட்டஸ்லையும் வைக்க சொல்லுங்க. அஞ்சாவதா பார்த்தீங்கன்னா தடைகளை உடைக்கிறது. வீட்டில் இருக்க பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் யதார்த்தமா இப்போ நம்ம பார்க்க போறோம். ஆரம்பத்துல வீட்டில் இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நீங்க முதல்ல ஒரு 500 ரூபாய் லாபம் எடுத்து உங்க வீட்டுக்கு செலவுக்கு கொடுக்கும்போது அதே வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ மற்றவங்க கிண்டல் பண்ணுறாங்களே அப்படின்னு பயப்படாதீங்க. நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் தான் அந்த கிண்டல் கேலி இது எல்லாமே. ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாருங்க அதுவே பாராட்டா மாறும். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா தரம் தான் உங்களோட அடையாளமாகவே இருக்கும். ஒரு தடவை வாங்குறவங்க வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு வாடிக்கையாளராக மாறணும். ஊறுகாயில நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும்னா லாபத்துக்காக வேற ஆயில் வந்து மாற்றக்கூடாது. தரம் குறைஞ்சா பிஸ்னஸும் முடிஞ்சு போயிடும். லாபம் இன்னைக்கு வருங்க, நாளைக்கு போகும். ஆனா உங்க பேரு, உங்களோட பிராண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அந்த அக்கா கிட்ட வாங்கினா குவாலிட்டி சூப்பரா இருக்கும்னு ஊரே சொல்லணும். அந்த நம்பிக்கையை சம்பாதிங்க. இப்போ இவ்வளோ டிப்ஸும் வந்து நம்ம பேசியாச்சு. இப்போ அடுத்ததா சின்ன சின்ன ஒரு ப்ராடக்ட் அது வந்து இவ்வளோ விலையில கிடைக்கும், அது எப்படி எப்படியெல்லாம் வந்து விலை நிர்ணயம் செய்யலாம் அப்படின்றத ரொம்பவே ஷார்ட்டா வந்து பார்க்கலாம். இதுல உங்களுக்கு ஏதாவது ஒன்று நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஹோம்மேட் மசாலா. ஒரு சின்னதா ஒரு மினி தொழிற்சாலை மாதிரி உங்க வீட்டையே வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ 1 கிலோ மிளகாத்தூள் அரைக்கிறீங்கன்னு வைப்போம். நல்ல தரமான காய்ஞ்ச மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபாய் அப்படின்னு வச்சுப்போங்களேன். அதை வந்து மெஷின்ல கொடுத்து அரைக்கிறதுக்கு ஒரு 50 ரூபாய், மொத்தமா 300 வந்து செலவு. ஆனா நீங்க 100 கிராம் பேக்கெட்டா போட்டா ஒரு பேக்கெட் 50 ரூபாய்க்கு வந்து விற்கலாம். அப்போ 1 கிலோவுக்கு 500 ரூபாய் வந்து லாபமா வரும். ஸோ 200 ரூபாய் வந்து நேரடி லாபமா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ உங்களுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் கிடைச்சிருக்கா? ஏன் மற்றவங்க கடையில வாங்காம உங்ககிட்ட வாங்கணும்? ஏன்னா கடையில வாங்குறதுல கலப்படம் இருக்கும். நீங்க உங்ககிட்ட வந்து சுத்தமான மிளகாயை வெயில்ல காய வச்சு அதை வந்து ரெடி பண்றீங்க இல்லையா? நீங்க இதை வந்து வீடியோவாவும் எடுத்து போடுங்க. நீங்க செய்யற பிசினஸ் வந்து வீடியோவா எடுத்து போடுங்க. எங்க வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குற அதே சுத்தமான மசாலா உங்களுக்கும் கிடைக்கும்னு சொல்லுங்க. அந்த நம்பிக்கை தான் உங்களோட பிசினஸ். அடுத்ததா பேக்கிங் ஐடியா. சின்ன பிளாஸ்டிக் கவர் இல்லாம ஜிப்லாக் கவர் வாங்கி அதுல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுங்க. அந்த ஸ்டிக்கர்ல உங்களோட போன் நம்பரும் இருக்கட்டும். இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியாவா இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் சோப்பு. இப்போ வந்து இதுக்கு ஒரு பெரிய படிப்பெல்லாம் வேணாங்க. சோப் பேஸ் ஆன்லைன்ல 1 கிலோ 150 ரூபாய்க்கே கிடைக்குது. 3 கிலோ வாங்கினா ஒரு 450 ரூபாய். அது கூட வேப்பிலை பொடி, குப்பைமேனி பொடி, இல்லைன்னா கத்தாழை ஜெல், இந்த மாதிரிலாம் நம்ம வீட்லயே கிடைக்கும். இப்போனா பார்த்தீங்கன்னா இந்த கிராமங்களில் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் மன்றம் அப்படிலாம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கு சுயதொழில் செய்வோருக்கு அப்படின்ட்டு அரசாங்கமே அரேஞ்ச் பண்ணி இதெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாகவே சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் உங்கள் பக்கத்தில் இருக்க இடங்கள்ல எங்கெல்லாம் வந்து இந்த மகளிர் குழு, மகளிர் மன்றம் கிடையாது, மகளிர் குழுவில் இதெல்லாம் எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த இடத்துக்குலாம் நீங்கள் போய் தாராளமாக கற்றுக்கோங்க. சின்ன சின்ன விஷயம் கூட உங்களோட வாழ்க்கைக்கு உதவும் இல்லையா? அங்கே போயிட்டு ப்ராப்பராக நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னுமே உங்களோட பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா எது ஒண்ணுமே முழுசா தெரியாம நம்ம வந்து ஒரு குறைஞ்ச நாலேஜ் வச்சுக்கிட்டு ஒரு பிசினஸ்குள்ள இறங்க முடியாது இல்லைங்களா? நல்லாவே அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிசினஸ்குள்ள இறங்கணும்னா நல்லாவே டெவலப் ஆகும். ஸோ இது சோப்பு, இந்த மாதிரி இந்த மசாலா பிசினஸ், இது எல்லாமே வந்து நீங்க ஈஸியா கொஞ்ச நாள்ல கத்துக்கிட்டு நீங்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு சோப் பேஸ் ஆன்லைன்ல 1 கிலோ 150 ரூபாய்க்கு கிடைக்கும்.
3 கிலோ வாங்குனீங்கன்னா 450 ரூபாய். இப்போ அதை வந்து ஒரு ப்ராப்பராக வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு வீட்லேயே ஒரு மோல்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கு வந்து கிடைக்கும். சாதாரண சோப்பு இல்லாமல் குழந்தைங்களுக்கான சோப்பு இல்லாட்டி முகப்பொரு நீக்கிற சோப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக பண்ணுங்க. ஒரு சோப் செய்கிறதுக்கு உங்களுக்கு 25 ரூபாய் தான் ஆகும். ஆனால் ஆர்கானிக் சோப் மார்க்கெட்டில் 80க்கு குறையாமல் விற்குது. ஸோ நீங்கள் வந்து இதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். சோப் செய்யும் போது வர்ற அந்த வாசனை, அந்த கலரு இதெல்லாம் வீடியோவில் வந்து காமிங்க. பார்க்குறவங்களுக்கே நல்லா வாங்கணும்னு தோணும். அடுத்ததா டெய்லரிங் ஆல்ட்ரேஷன் தொழில். ஆல்ரெடி நம்ம இதை பற்றி நல்லாவே டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். புதுசாக ப்ளவுஸ் தைக்க பயமாக இருந்தால் பரவாயில்ல, ஆன்லைனில் வாங்குற சுடிதாரு சரியாக ஃபிட்டிங் இருக்காது இல்லையா நிறைய பேர்த்துக்கு, அதை ஆல்டர் பண்ணி தரதுக்குன்னே ஒரு போர்டு வைங்க. ஒரு நாளைக்கு 5 சுடிதார் ஆல்டர் பண்ணால் கூட ஒரு சுடிதாருக்கு 50னா கூட ஒரு 250 ரூபாய் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மாதம் 7500 ரூபாய் அசால்ட்டாக உங்களுக்கு வரும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்கு ரொம்பவே ட்ரெண்டாக இருக்குது. ஆனால் அது கஷ்டம்னு நினைக்காதீங்க. கடையில் ரெடிமேட் பேட்ச் வந்து கிடைக்குது. அதை வாங்கி ஒரு சாதாரண ப்ளவுஸில் ஒட்டி கொடுத்தா 200 ரூபாய் ஒரு ப்ளவுஸ்க்கு, அதுவே வந்து 800 ரூபாயாக வந்து மாறும். அதாவது 200 ரூபாய் ப்ளவுஸ்க்கு நம்ம 800 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வேலையுமே வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் இதையுமே வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக பிஸ்னஸை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுன்னு பார்க்கலாம். உங்களோட பிஸ்னஸில் முதல்ல வர ஒரு 500 ரூபாய் லாபத்தை எடுத்து உங்களோட பையனுக்கோ உங்களோட பொண்ணுக்கோ ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லாட்டி வீட்டுக்கு ஏதோ ஒரு பொருளோ வாங்கி பாருங்க. அந்த சந்தோஷம் உங்களை அடுத்த கட்டத்துக்கு ஓட வைக்கும். வீட்டில் சப்போர்ட் இல்லைன்னு அழுதா எதுவுமே நடக்காது. நீங்கள் செஞ்சு காட்டுங்க, அப்புறம் அவங்களே சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு இல்லத்தரசி மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு தொழில் முனைவோரும் கூட. ஸோ பிஸ்னஸில் வர லாபத்தில் பாதியை தனியாக எடுத்து வைங்க. அதுதான் அடுத்த மெஷின் வாங்குறதுக்கோ இல்லாட்டி பிஸ்னஸை பெருசாக்குறதுக்கும் உங்களுக்கு வந்து உதவும். எப்பவுமே லாபம் கிடைச்சோடனே அதை உடனே செலவு பண்ணிடாம இல்ல முழுசா எடுத்து போய் இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணாம பாதி எடுத்து ஒரு அவசர தேவைக்குன்னு வச்சுக்கோங்க, பாதியை வந்து அகைன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இதையே வந்து ரொட்டீனா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட கையில காசு இருந்துட்டே இருக்கும். உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராமலும் இருக்கும். இப்போ நம்ம வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். கடைசியாக உங்ககிட்ட ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் தோழிகளே. நாம் ஒருத்தர்கிட்ட போயிட்டு கை நீட்டி காசு கேட்குறதுக்கும் நம்ம உழைப்பில் வர காசில் நம்ம வீட்டுக்கு ஒரு சின்ன பொருளோ இல்லை நம்ம பையனுக்கோ நம்ம பொண்ணுக்கோ ஒரு சாக்லேட்டோ வாங்கி கொடுக்கறதுக்கும் இருக்கிற அந்த வித்தியாசம் ஒரு தனி கௌரவம் தான். நாம் வெறும் இல்லத்தரசிகள் மட்டும் இல்லை, நாம் நினச்சா சாதிக்கவும் முடியும், உலகத்துக்கு அதை நிரூபிக்கவும் முடியும். ஸோ அதுதான் அதுக்கான காலம் தான் இதுன்னு நினச்சிக்கோங்க. இன்னைக்கு நான் சொன்ன இந்த 5 பிசினஸ், அதாவது 3 பிசினஸ் ஐடியா சொல்லியிருக்கேன். அது கூடவே இன்னும் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஐடியாவில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, எதை நீங்க நாளைக்கே ஆரம்பிக்க போறீங்க, இல்ல இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு, தயங்காம நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் கண்டிப்பா வந்து பதில் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்களை மாதிரி சாதிக்க துடிக்கிற மற்ற தோழிகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையில நீங்க ஒரு ஒளி விளக்கா இருப்பீங்க. இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களுக்கு நம்மளோட ஷி ப்ரீஸ் பிரேவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முயற்சி எடுங்க, முடிவு தானா மாறும். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோல உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களோட ஷி ப்ரீஸ் பிரேவ், உங்களோட அன்பு தோழி. நன்றி, வணக்கம்.